இதுதான் தங்க கட்டிகளோட தாதுக்கள். இது மூலமா நிறைய தங்க துகள்களை சேகரிக்கலாம். இது ரொம்ப அபூர்வமானது. ஒரு சில சுரங்க உரிமையாளர்கள் இது அபூர்வமானதுன்னு சொல்றாங்க. இது மாதிரி தங்க ஒருவேளை இது மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறமா என்னோட லைஃப் வேற லெவலுக்கு போயிடுவே. மறுபடியும் இந்த பாழா போன வேலையை தான் செய்யணும் போல இருக்கு. இந்த வேலையை செஞ்சு செஞ்சு எனக்கு மொத்தமா அழுத்து போச்சு. இந்த வேலையால என் வாழ்க்கையில எதையுமே நான் அனுபவிக்கல. அடடா, பலமா அடிபட்டிருக்கு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த கல்லை தூக்கி ஒருவேளை இதான் நான் தேடி வந்த விஷயமா இருக்குமோ? தங்க தாதுக்கள். இந்த தங்க தாதுக்கள்ல இருந்து நிறைய தங்க துகள்களை சேகரிக்கலாம். அப்படின்னா இந்த கல்லு தான் அந்த கல்லா? சரி, இது மட்டும் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு தெரியலையே. தேடி பார்ப்போம். இது எப்படி இங்க வந்துச்சுன்னு பாத்துருவோம். என்னடா இது? இந்த குகை இதுக்கு முன்னாடி இருந்துச்சா என்ன? இங்க ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. இது ஏன் இப்படி க்ளோஸ் ஆயிருக்கு? எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஒருவேளை இது ஏதாச்சும் ஒரு பழைய தங்க சுரங்கமா இருக்கலாம். இதுக்குள்ள இருந்து நிறைய கற்கள் கிடைக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதடா. அந்த மண்வெட்டி எங்க இருக்கு? இதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கு. இதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது டூல்ஸ் ஏதாவது கொண்டு வரணும். ஆனா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியவும் கூடாது. இதுக்கு நமக்கு ஒரு பெரிய டூல் தேவைப்படுதே. ஐடியா! மிஸ்டர் மார்ஷல் இந்த விலை உயர்ந்த கல்லை என்கிட்ட இருந்து வாங்கிக்குவாரு. இது சரியா இருக்கும். அந்த படத்தை வச்சு பெரிய பெரிய டூல்ஸ் எல்லாம் வாங்குவேன். ஏலக்கா, உன் லைஃபே மாற போகுது. சீக்கிரமா உன்னோட வேலை எல்லாத்தையும் ஆரம்பிடா. அட என்னது, இவன் திட்டம் நிறைவேறிடுச்சுன்னா என்ன பண்றது? என்ன உனக்கு நல்லா தெரியுமா? அப்படி நடக்க நாம விடவே கூடாது. டேய் அண்ணா, அவன் தங்கத்தை தேடி கண்டுபிடிச்சா நமக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவன் ஏதோ ஒண்ணு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். என்ன சொன்னா, பள்ளம் தோன்ற மிஷினை வாங்கணும்னு சொன்னான். என்னது நிஜமாவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற தங்கம் எல்லாம் எனக்குதான். கண்டிப்பா நடக்காது. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நாம கண்டிப்பா அதை பிளான் பண்ணி ஆகணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. நாம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் அதை யாருக்குமே விற்க கூடாது. அப்பதான் அவனுக்கு இந்த காட்டை அழிக்கிறதுக்கு பணம் கிடைக்கும். நம்ம உடனே அவனை ஃபாலோ பண்ணணும். வாங்க. இன்னையோட என்னோட தலையெழுத்து மொத்தமா அந்த கல்லை வித்துறாத. இந்த நாத்தம் முடிச்ச கரடிகள் ரெண்டும் திரும்ப திரும்ப என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்குங்க. ஆனா இந்த முறை என்ன அவங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது. கண்டிப்பா முடியாது. உங்களால என் வண்டியை டச் பண்ண கூட முடியாதுடா. என்ன சத்தம்? சத்தத்தை வச்சு பார்த்தா அவனோட வண்டி மரத்துல எங்கேயோ மோதிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அது தேவைதான். நம்ம போய் அதை எடுத்துட்டு வந்துடலாம். நாம நினைச்சதை விட அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். வாங்க. ரெண்டு நாத்த பிடிச்ச கரடிகளும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க இந்த லக்காவை தோக்கடிச்சிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்நேரத்துக்கு கண்டிப்பா அவங்களுக்கு என்னோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நான் வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணணும். முதல்ல இந்த கல்லை மாஸ்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவனுமே. லக்கா, உன் மூளை ரொம்ப சிறப்பா வேலை செய்யுறான். தண்ணியில இறங்கினதுக்கு அப்புறம் நீதாண்டா ராஜா. இங்க நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. வானமும் நல்லா தெளிஞ்சிருக்கு. பறவைகள் ஆனந்தமா பாட்டு பாடி பறக்குது. அந்த சத்தத்தை கேட்டு நானும் காலையிலேயே எழுந்திருச்சு விட்டேன். இனிமே அந்த கரடிகளால என்னை தடுத்து நிறுத்தவே முடியாது. எப்படிரா இருக்கல்லக்கா?
ஏய் லக்கா நீ இப்படிடா இருக்கு என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களாடா? என்னைய காப்பாத்துங்க. அச்சோ நான் தண்ணியில மூழ்கி போயிடுவோம் போல இருக்கே, காப்பாத்துங்க. அப்போ இது தண்ணி ஆழம் இல்லையா? ஏய் லக்கா ஒழுங்கா திரும்ப வந்துடுறா. நான் வரமாட்டேன்டா. ராத்திரி நேரம், இதுதான் ரொம்பவே சரியான நேரம். இப்போ நான் யார் கண்ணிலையும் படாம எஸ்கேப் ஆகி போடலாம். இந்த ராத்திரி நேரத்துல என்னமா குளிருது, குளிர் தாங்க முடியலடா சாமி. ராட்சச யாரடா ஏமாத்த பாக்குற? யாரை ஏமாத்த பாக்குற? எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. டேய் அண்ணா நம்மள பார்த்தா ராட்சச மாதிரியா இருக்கு. இன்றைய நாள் ரொம்ப அருமையா இருக்கே. இன்னைக்கு ஜாலியா இருக்கும் போல இருக்கே. என்னுடைய இந்த கெட்டப்பனால அந்த கரடிகளால கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குதே. எல்லாரும் ரெடியா இருங்க நண்பர்களே, எங்களுடைய ஃப்ரெஷ்ஷான தர்பூசணியை டேய் சாப்பிட்டு அண்ணா உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அவன் இந்த பக்கம் தான் வருவானோ? கண்டிப்பாடா தம்பி. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு விட்டடா. டேய் அண்ணா லக்கா இங்க வரான்டோ. சரி ஓகே, இப்போ நாம அவனை கூப்பிட்டு ஏதாவது சொல்லியே ஆகணும். வாடா அப்ப கத்தி கத்தி சொல்லலாம்டோ. ஓகே, ஃப்ரெஷ்ஷான தர்பூசணி வந்து சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு வந்து சாப்பிடுங்க. வாங்க ஏதோ தர்பூசணியா? வந்து சாப்பிட்டு பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப சாப்பிட்டா பிடிக்கும். நல்லா தான் இருக்கும். வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். நான் இப்போ வேற கெட்டப்ல வந்ததுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு பயங்கரமா பசி எடுக்குது. ஒரு பீஸ் தர்பூசணி கிடைக்குங்களா? கண்டிப்பா நீங்க இத ஃப்ரீயாவே சாப்பிடலாம். எடுத்து சாப்பிடுங்க. பிரமாதம். வயிறு நிறைஞ்சிடுச்சு. நான் உடனே பாத்ரூம் போகணும். நீங்க போங்க, பாத்ரூம் அங்கதான் இருக்கு. உங்க பேக்க நான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரிலாக்ஸா போயிட்டு வாங்க. நாமளும் போலாம். இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. அந்த கரடிகளும் வேஷம் போட்டுக்கிட்டு வந்துருந்து என்னை ஏமாத்தலாம்னு நினைச்சாங்களா? இந்த முறை என்ன ஏமாத்திருச்சுங்க. பேக்கை ஓபன் பண்ணும்போது தெரிஞ்சுக்குவாங்க. என்ன திரும்பவும் அவன் நம்மள ஏமாத்திட்டான்டா அண்ணா. அந்த பூனை இப்போ வந்துருமா? விக்கு, உலகத்திலேயே நீதாண்டா பெரிய புத்திசாலி. பிரமாதம் பூனை, சூப்பர். அந்த முட்டாள் கரடிகள் ரெண்டுத்தையும் நான் எவ்வளவு சுலபமா ஏமாத்திட்டேன்னு பாத்தியா? அவங்களால என்ன தோக்கடிக்கவே முடியாது. ஏன் பூனை, நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. நான் கொடுக்குற இதை நல்லா கவனமா பாத்துக்கணும். நான் கிளம்பும் போது நீயும் என் பின்னாடியே கிளம்பி வந்துடணும், புரியுதா? சில்கோசா மரத்துக்கு கீழே வந்து என்ன மீட் பண்ணணும், சரியாடா பூனை? இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. அவங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? ஆஹா, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கே. மிஸ்டர் மார்ஷல், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் கேட்ட தங்க தாதுக்கள் எங்க இருக்கு? ஆஹா, இதோ இங்கதான் இருக்கு. ஒன்றும் அவசரமே இல்ல. நீங்க நல்லா ரிலாக்ஸா இதை செக் பண்ணுங்க. என்ன கொண்டு வந்திருக்க நீ? என்ன நம்ப வச்சு ஏமாத்தலான்னு பாக்குறியா? இதை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போடு. அச்சோ, ஒரு நிமிஷம் இல்லைங்க மிஸ்டர் மார்ஷல். என் புட்டு கஷ்டப்பட்டு இந்த கல்லை வைக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். இது ஒரிஜினலா இல்ல டப்பி பீஸானே தெரியலையே. ஒரு டப்பி கல்ல டப்பி நான் இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணி விட்டனே. டாப்லு டாப்லு, எனக்கு தங்க கட்டி கிடைச்சிருக்கு. பிரமாதம். டேய் அண்ணா, இது என்ன விஷயம்னு சொல்லட்டா? இது எப்போ ஆரம்பிச்சதுனடா தம்பி? நான் அந்த விக்கன் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அவன் பூனைகிட்ட என்ன சொன்னா தெரியும்ல? நாங்க என்ன நினைச்சோம்னா அந்த பூனைகள் எல்லாம் ஏமாத்தலாம்னு முடிவு பண்ணோம். நாங்க அதுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு பொருளை கொடுத்தோம். அப்ப அந்த கல்லை மாத்திட்டோம். அதுக்கு அவ்வளவு சாப்பிடறதுல இருந்துச்சு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சுடா, நம்மள யாராலையும் ஏமாத்த முடியாதுடா அண்ணா. இந்த நண்பா,
இந்த காடு அழியறதுக்கு நான் விடவே மாட்டேன் யா. வாஹா கிடுகிடா ஃப்ரீயா இருக்க போறப்பா. ஏ பூனை சீக்கிரமா ரெடி ஆகு. நாம 2 பேரும் இன்னைக்கு திங்ஸ் வாங்க போறோம். என்னாச்சு பூனை சீக்கிரம் சொல்லு. என்கிட்ட விளையாடுறதுக்குலாம் டைம் இல்லையா? ஆட கடவுளே, இந்த வண்டி சாவியை எங்க வச்ச? ஆட இங்கிட்டு இருக்கு. முந்தா நேத்து வந்து என்ன தேதி அது? அன்னைக்கு என்ன விசேஷம்? ஏதோ ஒண்ணு விட்டு தள்ளு. ஏ பூனை வா. சுவையான சாசேஜ் வந்து வாங்கிக்கோங்க. நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வாங்கி விட்டேன் பாத்தியா? பூனைக்கு சாப்பாடு வாங்கலையா? நல்லா வாசனை வருது. இதுல ஒன்றை எடுத்து நான் கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். நானும் இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான மட்டன் ஃபார்ம். இப்போ நான் இதை வாங்கிட்டா அப்புறம் இந்த பூனைக்கு சாப்பாடு வாங்க முடியாம போயிடுமே. என்னோட பிரியமான பூனையே, உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அதான் என் கூட இருக்கு. இந்த விக்குக்கு இந்த மட்டன் ஒன்றும் தேவையில்லை. ஆனா என் கூட இருக்கிற இந்த பூனையோட சாப்பாட்டுக்கு நான் கண்டிப்பா ஏற்பாடு செஞ்சே தீர்வேண்டாம். நீ இனிமே நல்ல பூனையா இருப்பேன்னு சொல்லு. சரி பூனை, நீ இங்கே நில்லு, நான் இப்போ வந்துடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு சாசேஜ் கொடுங்க. இந்தாங்க சார், ரொம்ப நன்றி. என்னோட சாசேஜை காணோம். வாசனை அட்டகாசமா இருக்கு. ஏய் தள்ளி போ. இந்த காட்டு பூனை எப்படி போகுது? பிரமாதம். ஏ பூனை, நான் வந்து விட்டேன். என்ன என்னாச்சு உனக்கு? நீ என்ன பண்ண? இது இந்த சாசேஜை திருடிட்டு போறதுக்கு பார்த்தது, அதான் நான் சும்மா விரட்டினேன். வளராதையா. என் பூனையை நான் சிஸ்டமேட்டிக்கா வளர்த்துருக்கேன். இவனுக்கு திருடுற பழக்கமெல்லாம் எதுவும் கிடையாது. என் பூனை, வா. என்னோட பூனை மேலேயே திருட்டு பட்டம் கட்டிக்கிட்டு இருக்கான். அவன் சரியான பைத்தியக்காரன் போல இருக்கு. உடஞ்சு போன பொருட்களை வாங்கிக்கிறோம். இரும்பு, கன்னு, தோட்டா, இது மாதிரி எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நான் வாங்கிக்குவேன். சில்லுன்னு சோடா குடிக்கிற சுகமே தனிதான்ப்பா. பிரமாதமா இருக்கு. நாள் முழுக்க நல்லா வேலை செஞ்சோம்னா சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம். அது என்னமோ உண்மைதான்ப்பா. இதுல எனக்கு ஒரு பாட்டில் எல்லாம் பத்தாது. இதுல என்ன எழுதி இருக்கு? ஃப்ரீயா ஒரு டப்பாவா? அப்போ நான் ஜெயிச்சுட்டேன். ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டமான நாள். வயிறு பூரா கேஸ் ஆயிடுச்சு. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அட இது என்னது? நான் போய் என்னோட கிஃப்டை வாங்க போறேன். இந்த பூனை அதுக்குள்ள எங்க போச்சு? இந்த மனுஷங்களை நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. இந்த இடத்தை எவ்வளவு குப்பையாக்கி இருக்காங்க. டேய் தம்பி, நாம காட்ட சுத்தப்படுத்த வந்திருக்கோம்டா. உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக வரல. சொல்றது புரியுதா? என்னடா நான் பண்றது? பசிக்குதுடா. இது அழகான கேனா இருக்கு. இதுல நான் தேன் வைக்க போறேன். அது என்னோட கேனு. உனக்கு அந்த கேனை என்கிட்ட கொடுத்துரு. அது எங்க போச்சு? என்னப்பா இது? என் பூனைக்குட்டி, அந்த கேன் என்னோடது. என்கிட்ட கூடு. அந்த கேனை என்கிட்ட கூடு. இல்ல அது என்னோடது. டேய் தம்பி, என்னடா பண்ற? ஏ பூனை,
இந்த கேன் என்ன என்னோடது. உன்னோடதா? ஆமாடா அண்ணா. இதுல அப்படி ஸ்பெஷலா என்ன இருக்கு? நான் தான்டா அண்ணா இதை முதல்ல பார்த்தேன். ஏய் பூனை, நீ ஏன் இந்த கேன் வேணும்னு சொல்ற? அது 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 வந்து அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது எனக்கு வேணும், கொடுத்துருங்க. என்கிட்ட கொடுத்துருங்க. இங்க பாரு, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீ கிளம்பு. ஒழுங்கா அதை மறந்துடு. வாடா அண்ணா நம்ம போலாம். ப்ளீஸ் போகாதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னோட சாசேஜுக்காக தான் அனுப்புனாங்க. சாசேஜா? ஏதோ உடஞ்சு போச்சு. ஒருவேளை இது காணாம போயிடுச்சுன்னா அவருக்கு தெரிய வராது. உடஞ்சு போச்சு. இது மட்டும் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா இது? ஏ பூனை, இவ்வளோ அவசரமா நீ எங்க ஓடிக்கிட்டு இருக்க? நாம இப்போ மரம் வெட்ட போகணும். இது என்னது? என்னோட ரகசிய கேபின். நான் இதை சீக்கிரமா எங்கேயாவது மறைச்சு வைக்கணுமே. இது இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து ஏதோ மிஸ் ஆகுது. யாராங்க? என்னது? ஏ பூனை, நான் உனக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? நீ என்னடா என்னை விட்டுட்டு ஓடி போற? இனிமே எனக்கு அந்த பூனை எல்லாம் தேவையே இல்லை, அவசியமே இல்லை. அந்த கரடிகளோட துர்நாற்றம் எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ எனக்கு இங்கேயே நிம்மதியா இருக்கு. ஸ்டார்ட் ஆகு. என்னது இது? பிளேடு மாட்டிக்கிச்சே, என்ன பண்றது? என்ன பிரச்சனை? பிளேடு மரத்துல மாட்டிக்கிச்சு. தள்ளு நில்லு. அத என்கிட்ட கொடு. ரொம்ப நன்றிப்பா. இது எல்லாத்துக்குமே இந்த பூனை தாண்டா காரணம். அந்த பூனை கொஞ்சம் கவனமா இருந்திருந்ததுன்னா நான் அந்த கரடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருப்பேன். என்னோட இடுப்பு எலும்பே முறிஞ்சிடுச்சு போல இருக்கு. ஏய் சோம்பேறி பூனையே, கண்டிப்பா இந்த பூனை ஏதோ எக்கு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தோணுது. ஏ பூனை, இந்த பக்கமா வா. என்ன விசித்திரமா இருக்கு? இந்த பூனை பையன் எப்படி அவங்க கூட செட் ஆனா? என்ன நடக்குதுன்னு பார்த்தே ஆகணும். ஐயோ, இடுப்பு வலிக்குதே. சாசேஜ் ரொம்ப சுவையானது, வந்து வாங்கிக்கோங்க. இப்பதான் தரமான முறையில தயாரிக்கப்பட்டது, ரொம்ப அற்புதமானது. ஒரு முறை சுவைச்சு பாருங்க, வந்து வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. டப்ளு, நீங்க சாப்பிடுறியா? சாசேஜ், பன்னீர் சாசேஜ் செஞ்சது ரொம்ப சுவையா இருக்கும், வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு பாக்கெட் கொடுங்க. சரிங்க, தரேன். சூப்பர். ஆமா, இன்னும் எனக்கு பணம் தரவே இல்லையே. ஏ பூனை, ரொம்ப நன்றி. சாசேஜ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி பூனி. இந்த சாசேஜ் என்னோடதுடா, புரிஞ்சுதா? ஏ பூனை, நீ சரியான திருடன்டா. எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்தே நீ இதை திருடி இருப்ப. என்னது? இந்த சாசேஜை வாங்குறதுக்கு தான் நீ என்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு ஓடுனியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பவே மன்னிப்பு கேட்டுரு. ஒரு நிமிஷம் இருக்கு. உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, ஒழுங்கா தள்ளி போடா. ஏய், நான் சொல்றது கேளு. ஏய், எனக்கு வேற வேலை இருக்குடா, என்ன விட்றா. இதாண்டா உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். மரியாதையா என்ன விட்டுறா, என்னைய போக விடுறா, விடுறா. கொஞ்சம் பொறுமையா இரு. ஏ லக்கோ. இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறியா நீ? எனக்கு திருடங்கள சுத்தமா பிடிக்காது, ஒழுங்கா எது போயிடுறான். என்னைய தனியா விடுன்னு சொன்னல. ஏ பூனை, எதுக்குடா? என்னைய கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. இடுப்பு பயங்கரமா வலிக்குதே. குட்டி, நீ கவலைப்படாதடா, உனக்கு தேவையானதை நாங்க வாங்கி தரோம். ஆமா, நீ கவலைப்படாத. அவன் கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஓகே? ரொம்ப வலிக்குது. இது மட்டும் இப்ப வேலை செஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
அந்த பூனை எங்க போச்சு? எனக்கு தேவைப்படுற நேரத்துல எங்க போய் தொலைஞ்சுது? ஐயோ ரொம்ப வலிக்குதே. ஏ பூனை, எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் டாய்லெட் பேப்பரை கொண்டு வந்து கொடு. அப்பதான் திரும்ப இங்க வரவே இல்லையே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அக்கம் பக்கத்துல யாராவது இருக்கீங்களாப்பா? யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டாய்லெட் பேப்பரை எடுத்து கொடுங்க. ஏ பூனை, ஸ்க்ரூ டிரைவரை கொடு, சீக்கிரம் கொடு. அடே பூனை, நான் அவனை என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். என் கை பயங்கரமா வலிக்குதே. ஆரம்பிக்கலாமா? அற்புதமான வாசனை. ஏ பூனை, இங்கிட்டு வா, இதை எடுத்துக்கிட்டு போ. சரி பரவாயில்ல, நானே இதை மொத்தமா சாப்பிட்றேன். ஓ என்னது, நீ கோட்டை விட்டு போறியா? என்ன ஆச்சு? உனக்கும் லக்காவுக்கு ஏதாவது சண்டை ஆயிடுச்சோ? இதெல்லாம் எனக்காக வாங்கினது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து திருடி இருப்ப? நீ ஒரு திருடன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்தா திருடி இருப்ப? எனக்கு இந்த காட்டுல யாருமே இல்ல. என் பூனைக்குட்டி, என் பூனைக்குட்டி. அவனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம உதவி செஞ்சாகணும். எனக்கு தெரியும்டா. சரிப்பா, நாம போய் விக்கு கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். ஓகேடா. ஏ பூனை, இந்த பாழா போன பூனையை பத்தி நினைச்சாலே எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. அதை பத்தி யோசிக்கவே கூடாது. நடந்ததெல்லாம் போதும், இனிமே வேணாம். யோசிக்க கூடாது, போதும்டா. என்னைய போக விடுறா, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன்டா. நான் மறுபடியும் வரத்த வெட்ட மாட்டேன். என்னைய விட்டுறா, விடுறா விடுறா விடுறா, என்ன நம்புடா, விடுறா. கொஞ்சம் அமைதியாரு. நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த பூனை விஷயத்துல என்ன நடந்ததுன்னா, அதாவது உண்மை என்னன்னா, அந்த பூனைக்கு என்ன பூனைய பத்தியா? அதை பத்தி நீங்க என்ன பேச போறீங்க? அந்த திருட்டு பூனை என்கிட்ட போய் சொல்லிடுச்சு. அவன் என்னையே ஏமாத்த பார்த்திருக்கான். டே லக்கா, நீ தான்டா அப்படி சொல்ல வச்சிருக்க. அது இப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. ஒரு பூனைக்கு எதுக்காக பணம் தேவைப்படுது? அதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாகணும். அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? முதல்ல சந்திச்சது ஒரு சாசேஜ் விஷயத்துலதான். நான் ரொம்ப வருஷமா அவர் கூட தான் இருக்கேன். ஒரு சமயம் நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அப்ப அவரு இது உண்மையான சாசேஜ் இல்லடா, இது ஒரு வேஸ்ட். அதுக்கப்புறம் தான் மனுஷங்க மேல எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அதனால என் நன்றியும் விசுவாசத்தையும் காட்டுறதுக்காக அவருக்கு திருப்பி ஒரு சாசேஜ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பூனை உங்ககிட்ட உதவி கேட்டு எனக்காக சாசேஜ் வாங்க நினைச்சுதா? அதுதான் உண்மை. நீ ரொம்ப மோசமான ஆளு லக்கா. என்னது? நான் எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணேன்? நான் ஒன்றும் அவ்வளவு சுலபமா ஏமாறவன் இல்லடா. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஏமாற மாட்டேன். அந்த பூனையை நினைச்சா பரிதாபமா இருக்கு. என்ன பண்றது? என்னோட ஃபேவரட் வீடு. நான் இவ்வளவு வேகமா ஓடுவோம் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் புரியவே இல்லை. ஆனா அந்த குண்டுக்காரடிங்க ஏன் என்கிட்ட அப்படி சொன்னாங்க? ஒரு நிமிஷம். இது இன்னைக்கு தேதி தான். நான் அவரை சந்திச்சதே இந்த நாள்ல தான். அந்த சாசேஜ் மூலமா தான் நாங்க மீட் பண்ணோம். இது ஒரிஜினல் சாசேஜே இல்ல, இது டேஸ்டே இல்ல, வேஸ்ட். அடடா, ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ?
என்னதுடா அது? எங்கடா அதை காணோம்? அந்த வீணா போன ஸ்கிராப் எல்லாம் வித்து தான் காசை கொண்டு வந்துச்சுன்னா அப்போ ஏன் போன எங்க போச்சு? 1 2 3 4 என் பணம் நிஜமாவே காணாம போச்சா? நல்லா யோசிடா விக்கு. அடடா, தேவையே இல்லாம நான் பணத்தை வேஸ்ட் பண்ணி விட்டனே. நான் எப்படி இவ்வளவு முட்டாளா ஆனேன்? அந்த பூனை எனக்கு சாசேஜ் வாங்க எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு. ஆனா நான் அதை புரிஞ்சுக்காம அதுக்கிட்ட ரொம்ப அநியாயமா நடந்துட்டேன். அதுவும் கோச்சுக்கிட்டு போயிடுச்சு. நான் அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவேன். அப்படின்னா நாங்க சொல்றதை நீ நம்புறியா? இங்க பாரு, ஒரு விஷயம் சொல்லு. அவன் இப்ப எங்க இருக்கான்? எங்க போயிருக்கான்? அட, இந்த பாழா போன வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. அவன் சிட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க எது கிளம்பிட்டோம்? விக்கு அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏ பூனை, நான் இதோ வந்துகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னடி மன்னிச்சிரு. டேய் தம்பி, வாடா நாமளும் போய் அவனுக்கு உதவி செய்யலாம். பயணிகள் கவனத்திற்கு. ட்ரெயின் இன்னும் கொஞ்ச நேரத்துல கேபிட்டலை நோக்கி கிளம்பிடும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 இலிருந்து இந்த ட்ரெயின் புறப்படும். டிக்கெட் வேணும். டிக்கெட் எங்க? ஒரு நிமிஷம் இருக்கு, இப்ப வந்துடுறேன். உங்க டிக்கெட் எங்க கொடுங்க. இங்க பாருங்க, என்கிட்ட டிக்கெட் எதுவும் இல்ல. கொடுத்துட்டு போ. நில்லு. டிக்கெட் இல்லனா உள்ள போக முடியாது. நில்லு. வெளியில போ. ஓ, சட்டன்றது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கோ. பயணிகள் கவனத்திற்கு. ட்ரெயின் சற்று நேரத்தில் புறப்படும். ஆர்டரோட எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். என்னோட பேக்க திருடிட்டு ஓடிட்டோம். நடக்க விட மாட்டேன். எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு. அங்கேயே நில்லு. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, சீக்கிரம் போ. டபுள், இது நீதானா? ரொம்ப ரொம்ப நன்றி. தப்பிச்சு ஓடிட்டு தான் நினைக்கிறியா? நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. பயணிகள் கவனத்திற்கு. ட்ரெயின் சற்று நேரத்தில் புறப்பட தயாராக உள்ளது. எல்லோரும் இருக்கையில் அமரவும். ஏ பூனை, பூனை, ஏ பூனை, நீ எங்க இருக்க? ஏய், விண்டோல இருந்து கீழே இறங்குப்பா. ட்ரெயின் இப்பொழுது புறப்பட போகிறது. எல்லோரும் வண்டியில் ஏறுங்கள். ஏ பூனை, ஏ பூனை, ஏ பூனை, எங்க இருக்க? பூனை, என்ன மன்னிச்சிரு. பூனை, ஏ பூனை, இல்ல போகாதீங்க, வண்டியை நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஏ பூனை, வண்டியை விட்டு கீழே இறங்கிடு. ஏ பூனை, நில்லுப்பா, ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு, ஏறக்கூடாது. பின்னாடியே ஓடாத, நில்லு, சொல்றத கேளு. ஏ பூனை, இல்ல, நான் உன்னை போக விட மாட்டேன், நில்லு. பூனை, சார் சார், சொல்றத கேளுங்க, நில்லுங்க. ஒரே ஒரு தடவை எனக்கு திரும்பி பாரு. பூனை, ஏ பூனை, சொல்றத கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. வண்டி வேகமா போயிட்டு இருக்கு, வண்டியில ஏற முடியாது. சொல்றத கேளுங்க, போக கூடாது. நில்லுங்க, நில்லுங்க சார். பூனை, என்னை விட்டுட்டு போகாத, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னோட பூனை. அட, என்ன ஒரு பூனைக்காக இவ்வளவு ஃபீல் பண்றதா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னோட பூனை. நீ திரும்ப வந்துட்டியா? அது உண்மைதானா? என்னை விட்டுட்டு எங்க போன? நீ திரும்ப வந்துட்டியா? எவ்வளவு அன்பா இருக்காங்கல்ல. என்னது சாசேஜா? இது எப்படி உன்கிட்ட வந்தது? ஹாய் பொண்ணுக்குட்டி. ஓ, நான் கடைசி சாசேஜ் அந்த ஆள்கிட்ட தான் கொடுத்துட்டேன். ஹாய் குட்டி பூனை, ரொம்ப அன்பா இருக்கியே. உனக்கு சாசேஜ் வேணுமா? வாடா பூனை, நிஜமாவே நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்டா.
டேய் லக்கா, இந்த விஷயத்துக்கு நீ எங்களுக்கு சேர்ந்து நன்றி சொல்லணும். அந்த திருடன் எங்க? அந்த திருடனை பத்தி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன். இவனுக்கு தான் அந்த திருடங்க. என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல சார், நான் உண்மையை தான் சொல்றேன். ஏய் நில்லுங்க, எங்கடா போறீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்பவே என் கூட ஸ்டேஷன் போங்க.